முன்னொரு காலத்தில் பேரரசன் ஒருவன் குறுநில மன்னன் ஒருவனின் நாட்டிற்கு வருகை தந்தான். அந்நாட்டில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாட்டு அரசர்களும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பேரரசர், நாட்டு அமைச்சர் அறிவு கூர்மையில் சிறந்தவன் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்டான். உண்மைதான் அரசே. அப்படியானால் அந்த அமைச்சனை அழைத்து நம் இருவருக்கும் குடிப்பதற்கு பால் கொண்டு வரச் சொல்லுங்கள். அவன் உண்மையில் அறிவு உள்ளவன்தான் என்பதை நான் கண்டுபிடித்து விடுகிறேன் என்று சொன்னான் பேரரசன். உடனே அமைச்சனை அழைத்த குறுநில மன்னன், நாங்கள் இருவரும் குடிப்பதற்கு பால் கொண்டு வா என்றான். அமைச்சரும் அழகான வெள்ளித்தட்டில் 2 கிண்ணங்களில் பால் வைத்து அங்கே கொண்டு வந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு யாரிடம் முதலில் தட்டை நீட்டுவது என்ற குழப்பம் ஏற்பட்டது. நம் அரசனிடம் முதலில் தந்தால் பேரரசன் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக கோபம் கொண்டு என்னை கொன்று விடுவான். மாறாக பேரரசனிடம் தந்தால் நம் அரசன் கோபப்பட்டு என் தலையை எடுத்து விடுவான். என்ன செய்வது என்று சிந்தித்தபடி தயங்கி நின்றான். குறுநில மன்னனுக்கு இப்பொழுது அமைச்சனின் சிக்கல் நன்கு தெரிந்தது. அவன் என்னதான் செய்கிறான் பார்ப்போம் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருந்தான். ஆனால் அறிவுள்ள அந்த அமைச்சனோ தட்டை தன் அரசனிடம் நீட்டி, அரசே, தங்கள் விருந்தினரான பேரரசனுக்கு என் கையால் பால் தருவது தகுதியாகாது. அதை தாங்களும் விரும்ப மாட்டீர்கள். தங்கள் திருக்கரங்களாலேயே தந்து விருந்தினரை பெருமைப்படுத்துங்கள் என்றான். தன்னையும் விருந்தினரையும் ஒரே சமயத்தில் பெருமைப்படுத்திய அமைச்சனின் அறிவு கூர்மையை வியந்த அரசன் அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்து சிறப்பித்தான்.